ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஈஸியான பருப்பு ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். சாதத்துக்கு பருப்பு ஊத்தி சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கொள்ளு பருப்பு, பச்சை பயிறு, வெறும் பருப்பு எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ஈஸியாவும் செய்யலாம். ரொம்ப ஈஸியா இந்த பருப்பு ரெசிபிஸ் எல்லாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த கொள்ளு பருப்பு ரெசிபியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர்ல 1 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு சேர்த்துக்கிறேன். கொள்ளுல சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ட்ரையா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்துக்கலாம். கொள்ளு வறுக்கும் போதே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நான் குக்கர்லயே செய்ய போறனால குக்கர்லயே வறுத்துக்கிட்டேன். நீங்க தனியா ஒரு பாத்திரத்துல கூட வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதா இருக்கறனால நான் ஒரு 7-8 பல்லு சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளு பருப்பு கடையும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா சாஃப்டா வெந்துரும். பாருங்க, நான் ஒரு 8 விசில் விட்டு இறக்கிட்டேன். கொள்ளு பருப்பு நல்லா சூடா இருக்கும் போதே மத்து வச்சு கடைஞ்சிடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கடையறக்கு. இப்ப நான் இந்த மாதிரி உடன் மத்து வச்சு நான் கடைஞ்சுக்கிறேன். பாருங்க, பருப்பை நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு மத்துல கடைய கஷ்டமா இருந்தா மிக்சியில பல்ஸ் மோட்ல ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பருப்பை நல்லா கடைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா இருக்கும். இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டேன். இந்த பொடி சேர்க்கறனால நல்ல மணமாவும் கொள்ளு பருப்பு நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். பருப்பை தாளிச்சு விட்டுக்கலாம். சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தாளிச்சு கடைஞ்சு எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம கடைஞ்சு வச்சிருக்கிற கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியா இருந்தா பருப்பு நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் நம்மளுக்கு பருப்பு சூடானா மட்டும் போதும். லைட்டா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கு. சைடெல்லாம் அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தளதளன்னு கொதிக்க வச்சிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நமக்கு சூடானாலே போதும். பருப்பை இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வாரத்துல 2 நாள் இல்லன்னா 3 நாள் கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். நான் இன்னைக்கு காலிஃபிளவர் சில்லியோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. செம்ம அல்டிமேட்டா இருந்தது. உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிட இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த டேஸ்டியான பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. குக்கர்ல 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாசம் வந்து பச்சை பயிரோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டேன். பச்சை பயிரோட நிறம் எல்லாம் பாருங்க நல்லா மாறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா வாசம் வந்து கலர் மாறுற அளவுக்கு நீங்க பச்சை பயிரை வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம பச்சை பயிரை நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதோடவே எந்த கப்ல பச்சை பயிர் அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பச்சை பயிர் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருங்க. இப்ப நான் ஒரு 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா பூ மாதிரி பச்சை பயிர் வெந்துருச்சு. குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம ஊத்துன தண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா பச்சை பயிர் வேகிற அளவுக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னாலும் நீங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் போல எக்ஸ்ட்ராவா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கு பாருங்க.
இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. அளவாக தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு கடையிறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பச்சை பயிரை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டேன். இது இருக்கட்டும். பச்சை பயிர் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் ப்ரௌன் கலரில் வதக்கிடாதீங்க. இதோடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 10-12 பல்லு பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். கொத்தமல்லி பொடி சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசம்லாம் போயிடும். இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தலை பச்சை பயிரை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நம்மளோட பச்சை பயிர் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இந்த அளவு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசையோடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்குங்க. சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிர் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். மல்லித்தலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல செம்மையாக சூப்பர் டேஸ்டியான பச்சை பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த வெறும்பருப்பு ரெசிபியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் அளவு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. பருப்பை நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எந்த கப்ல நம்ம பருப்பை அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பருப்பு நல்லா சாஃப்டா வந்துரும். பாருங்க, நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். பருப்பு நல்லா வந்துருச்சு. மத்து வச்சு லைட்டா நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல பச்சை மிளகாவும் சேர்ப்போம், மிளகா பொடியும் சேர்ப்போம், வரமிளகாயும் சேர்ப்போங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாயும் மிளகா பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இருக்கட்டும். பருப்பு தாளிக்கிறதுக்காக பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கை அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இதோடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை அலசி ஒரு 2ல இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பாத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப பருப்பை நல்லா கலந்துட்டேன். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு பருப்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா தலன்னு கொதிக்கட்டும். பாருங்க, பருப்பு நல்லா தலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு
நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெறும்பருப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தோட வெறும்பருப்பை ஊத்தி நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இதே போல நீங்களும் இந்த சிம்பிளான வெறும்பருப்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.